வேண்டாம். இந்த கொடிமரத்துல 21 தேவாலய. ஆமா, தேவாலயங்கள் குடிகொண்டு இருக்கையா. அந்த தேவாலயத்துக்கு தான் நான் இதுவரைக்கும் பூஜை செய்து வந்தேன். அந்த கொடிமரத்தை நீங்க வெட்டிட்டீங்க. அந்த மரத்தை வெட்டாதீங்க, வெட்டினாலுங்க எழுந்தாலும் வராது. வரவே வராதையா. கசத்துக்குள்ள போயிட்டுனா வர வேண்டிய. விழுந்தது விழுந்ததுதான். நீங்க உயிரோடு போவது திரும்ப மாட்டீங்களையா. திரும்ப மாட்டீர்கள் சொன்ன போது சொல்லுகின்ற வேலையும் அங்கு வந்த போது கொத்தன்மார்கள் கொத்தமார்கள் கொத்தன்மார்கள் கொத்தமார்கள் என்ன என்ன நீங்க மரத்தை கொண்டு போனா நீங்க உயிரோடு போக மாட்டீங்க. ஆமா, திரும்ப மாட்டீங்கன்னு சொல்லுகிறாரல்லவா. சொன்ன உடனே மரத்தை அப்படியே விட்டு விட்டு ஐயா கைலாசநாதரே, நாதரே நாதரே ஐயா, உமக்கு வேறுபட கதையோடு வரட்டும் ஐயா. வரட்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று கொத்தன்மார்கள் நினைத்து கொண்டு கொத்தன்மார்கள் தானே வாரா தானே வாரா மரத்தை தானே விட்டு விட்டு வெட்டி விட்டு ஆசாரி கொத்தன்மார் வருவார் வெட்டி விட்டு ஆசாரி கொத்தனாரே வாராரையா. எப்படி ஆத்துல வெள்ளம் வரத்தான் போகுது, வெள்ளம் வரும்போது வருகின்ற வேலையும் நம்ம கைலாசநாதருக்கு இந்த கொடிமர வேணும்னா கண்டிப்பாக வேணும் அல்லவா. நம்ம கங்கை கொண்டாம் பக்கம் கைலாசநாதர் பக்கத்துல வரும் ஒன்று இந்த கொத்தமார்கள் சரி ஆச்சாரிமார்கள் அப்படியே நல்லதென்று என்று அந்த மதத்தை விட்டு விட்டு ஆட்டு அழகாக கரை ஓரமாக செல்வோம் என்று அந்த கொத்தமார் ஒன்று கூடி கிருபையாலும் கட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுவது போல் கரை புரண்டு ஓடும் போல் அந்த கொடி மரமானது அல்லவா. அப்படியே காட்சி அடித்து அப்படியே தண்ணியில வருது. அந்த கொடி மரம் அப்படியே தள்ளிட்டு வருது. தண்ணியோடு தண்ணியாக வருது. வெள்ளம் வந்ததான் தெரியும் எந்தெந்த தடி எப்பேற்பட்ட தடியா இருந்தா இவங்க வந்துடும். எப்பேற்பட்ட வீடா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி வந்துடும். அங்க காத்து முடியாது. பஞ்சபூதங்களை நம்மளால எதுக்க முடியாது. பாக்கலையா இப்ப வயல் நாட்டுல தண்ணி எதுக்க முடியாது. அல்லவா. தீயை எதுக்க முடியாது. காற்றை எதுக்க முடியாது. முடியுமா? இயற்கையிட்ட ஒண்ணுமே செய்ய முடியாது நம்மளால. மண்ணுகிட்ட நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? பூமி பிளவாச்சு என்ன செய்ய? அவ்வளவுதான், உள்ளதான் போவோம். அந்த காட்டாத்து வெள்ளம் போல சரி கரை புரண்டு ஓடுதையா. கரை புரண்டு ஓடும் நேரம், ஓடுகின்ற நேரத்தில் அந்த கொடிமரமானது தண்ணியோடு தண்ணியாக அந்த தண்ணியோடு தண்ணியாக வருகுலை ஓடவியா வருவானா நீலகண்ட கஷம விட்டு குட்டாலும் கடந்து
விட்டு விட்டு அழகிய பாண்டிபுரம் அழகாதான் கடந்து கடந்து செய்யணும் விட்டல்லவா அல்லவா சித்தன் பிராஞ்சேரி ஏறியே சித்தன் பிராஞ்சேரி ஏறியால் சார்பால் கோட்டையும் சித்தல் ராஜேரி சித்தல் ராஜேரி கரவாய் விட்டல்லவா சார்பால் கோட்டைக்கு அழகாவாதனே வாசலிலே அம்பிகை உலகம்மாள் கோவிலுக்கு வடக்கே அங்கு கிழக்கு முகமாக கொடிமரமது குதையா அந்த கொடிமரமானது வடக்கு கிழக்கு முகமாக கொடிமரம் வந்து கொண்டிருக்கிறது அப்படி அழகா இருக்கின்ற நேரம் என்ன ஆகிறது இங்கு அழகாக சிறந்த நகரமாக திகழும் திகழக்கூடிய நகரம் எந்த நகரமோ இந்த அழகாக சரி பிராஞ்சேரிமான நகரம் ஆமா சித்தன் பிராஞ்சேரி அல்லவா ஊருக்கு தெற்க ஆட்டுக்கு வடகரையும் சரி ஆட்டுக்கு சரி வடகரையும் வடகரையில் உள்ள பிராஞ்சேரி ஊருக்கு தென்புறமாக தென்புறமாகவும் கொண்டு வெள்ளத்தில் கொண்டு இறைச்சலோடு இறைச்சலா வருது வருகிறதல்லவா அந்த விகடாசோபுரம் சரி பிராஞ்சேரி ஊரில் அழகாக வசித்து வரக்கூடிய வரக்கூடிய ஐய வேதாந்த வேதியரா, வேதாந்த வேதியரா, வேதகூல பிராமணரா, வேதகூல பிராமணரா, அந்தன விளம்பிரம் பிறந்த அந்தன விளம்பிரம் பிறந்த அழகும் மலையோர்கள் அந்த உலகிறந்த அந்த உலகிறந்த வேதாந்த வேதியரா, வேதங்களை கட்டிருக்கும் இருக்கும் அழகான பிராஞ்சேரி ஏரியால் நன்னகரம் தன்னதிலே நதியிலே வாழ்ந்து வருகின்ற பிராமணர்கள் யாரென்று பார்ப்போமான மானால் வண்டாள சுப்பையருமா எருமால் ருக்குமணி ஆட்சியரும் எருமால் சித்தரமையருமா எருமால் சீதாலட்சுமியும் ஈயால் ஆட்சியும் வாழ்ந்து வர வாரால் ஐயருட அரமனையில் மலையில் அரமனை கட்டவே ஏண்டோ அரமனை கட்டுவார் வாரால் வண்டாள சுப்பு ஐயருமா எருமால் வீடு கட்டி சரி வீடுலாம் இந்த மாதிரி அரை மட்டத்துக்கு வந்தாச்சு ஆமா உத்தர உடனுமே சரி உட வேண்டும் அல்லவா ஜன்னல் விடணும் ஆமா அதுக்கு மரம் வேண்டும் அல்லவா கதவு விடணும் சரி மரம் இல்லையே பைசா பணம் மேல கையில பணம் இருக்கு ஆமா எங்க ஐயர் சுப்பு அழகான மண்டாள சுப்பையர் சுப்பையரானவர் மனமிட்டு சரி இட்டு அழகாக ஆமா என்ன செய்வோம் என்று எதிர்பார்த்திருக்கிறார் ஆமா எங்கேயுமே மரம் வாங்குவது என்று காசு வேலை கையில இல்ல கடன் கொடுக்க யாரும் இல்ல ஒருவரும் கிடையாது அல்லவா என்று என்ன கொண்ட நேரம் நேரத்தில் ஐயா என்ன குற்றாலத்தில் அழகாக மழை பொழிந்து ஆமா அந்த குற்றால தண்ணீர் தண்ணீராக ஓடுகின்ற வேளையில் காட்டாட்டு வெள்ளம் போல கரை புரண்டு எடுத்து கொண்டு வந்ததே கொடிமரம் கொடிமரமானது வந்தது இறைச்சல் சத்தத்தோடு மரம் அது இறைச்சலா வந்தது ஏறம்மா பையருமா ஏறம்மா மனம் அதிலே மதியிலே அத்தவரை தன்னாரை அதைத்தால் அத்தவரை தன்னாரை அதைத்தால் ஐயர் வந்து பார்ப்பார் அத்தவரை தன்னை அழைத்தால் அத்தவரை தன்னை அழைத்தால் ஐயருமா பார்ப்பாரா அந்த கொல்லுபுற வழியாக வந்தார சுப்பையரும் திரும்பி பார்க்கும் போது அந்த காட்டாத்து வெள்ளத்துல ஒரு பெரிய தடி தடி மரமானது அப்படியே காட்டோடு காட்ட மரம். அவரு கண்ணுக்கு அது தடியா தெரியுது ஆமா அது கொடிமரம் இல்ல அது கொடிமரம் என்று அவர் எண்ணலையே ஐயா வந்தார சுப்ப ஐயர் கண்டா கண்டு கண்டு ஐயையோ நல்ல தடியான வருகிறது இந்த தடி எடுத்தோம்னா நம்ம வீட்டுக்கு வேண்டிய உத்தரத்தை விட்டுடலாம் நம்ம வீட்டு வேலையை முடிச்சிடலாம் சன்னல விட்டுடலாம் ஆமா நில விட்டுடலாம் கதவு நில
சரி என்று சரி அந்த வண்டாள சுப்பையர் என்ன பண்ணுகிறாரு ஏது பண்ணுகிறாரு ஐயா வீட்டில் உள்ள ஒரு வட கயிறு பெரிய கயிறு முறுக்கு கயிறு ஆமா கயிறான எடுத்துக்கொண்டு அந்த வடக்கை எடுத்தல்லவா அழகு கொடி மரத்தை கண்டாரு மரத்தை தான் பிடித்து இறங்குகிறார் மரத்தின் வளத்தை தானே கொண்டு இழுக்கும் போது மரம் நன்றாக உத்தரத்துக்கு உதவும் என்று நாளைக்கு இருந்து ராத்திரி தூக்க முடியுமா? முடியாதல்லவா? 2 பேருக்கு வேண்டாமா? ஆமா வேண்டுமல்லவா? எங்க ஐயர் ஆளுமை வந்தாலும் சுப்பையரும் அப்படியே நல்லதென்று அங்க வந்தாலும் சுப்பையர் அன்று இரவு ஆமா இரவதிலே தூங்கி சரி அப்படி தூங்கி கொண்டு மறுநாள் காலையிலே ருக்குமணி ஆட்சி கொல்லப்புறத்துல வந்து அப்படியே ஆட்டுக்கு தண்ணி கெடுக்கும்டா. ஆமா வருகிறாரு ஆட்சி அம்மா எப்படி வரா? எப்படி வருகிறா? கண்டிரது கோருதற்கு வந்தால் சுப்பையே ஐயரும் அவருடைய மனைவியார் ஆட்சியரா குடம் எடுத்து குடம் எடுத்து புறம் அழியா வருவாரா அப்படி குறுக்கால நடக்கும்போது எந்த மரம் கிடக்க ஆமா அது கயிறு வச்சு கட்டி இருக்க. சரி பரவாயில்ல சரி நமக்கு ஏறி தண்ணி கோர போறதுக்கு வசமா இருக்கும். ஆமா வசமான மரம் தான் என்று ஆட்சி அம்மா சரி என்ன பண்ணுறா? ஏது பண்ணுறா? மரத்து மேல ஏறுவாள் மரத்து மேல ஆளேறி ஏறினாள் அதுக்குள்ள வந்தல்லவோ தண்ணி குடம் எடுத்து தண்ணி அது போரும்போது கழுத்துல போட்டிருந்த மூணோட சங்கை அப்படியே அந்து குளத்துக்குள்ள வந்து ஐயோ சங்கை விழுந்துட்ட. அப்ப குளத்துக்குள்ள விழுந்திருக்கு. ஆமா இருக்காமா இப்படி இருக்க கிடைச்சிடும். ஆமா அப்படின்னு குளத்துக்குள்ள தேடி வந்த குளத்துல இல்லையே என்ன சொல்ல ஏது சொல்ல என்று நினைத்து ஆமா அந்த வண்டாள சுப்பையுடைய மனையானவள் தண்ணீர் குளத்தோடு சரி குளத்தோடு வருகிறாள். குளத்தோடு தெரியவில்லை எங்க வந்துச்சே தெரியலையே. வந்தாலும் ஐயரிடம் வந்து ருக்குமணி ஆட்சி அம்மா சொல்லுகிறாள் ஐயா நான் தண்ணி கோர போனையா. ஆமா குடிஞ்சி தண்ணி கோர வேலையில அங்க ஒரு மரம் கிடந்தது. மரத்து மேல ஏறி தண்ணி கோரும் போது ஆமா நான் குடிஞ்சி தண்ணி கோருகின்ற வேலையில் என் கழுத்துல கிடந்து 3 வளம் சங்கிலி ஐயோ தண்ணிக்குள்ள விழுந்துட்டியா. அது பித்தளை சின்ன பரவாயில்ல போட்டு விட்டுருப்பேன். அது தண்ணி செய்யணும் அல்லவா? எங்க வீட்டுல போட்டது முத சீதனமா தந்தது. ஆமா எங்க அப்பா ஞாபகமா வச்சிருந்தேன். எங்க வண்டாரம் ஐயர் ருக்குமணி ஆட்சியரும்
சாட்சி சொன்ன போது ஆமா அதை கண்டாரே ஐயருமா கட்டி போட்ட கைத்தை அவுத்து விட்டுரும் தண்ணியில விட்டுறணும் என்று மனசுல எழுதாரு வந்தால் சுப்பு ஐயனும் மனதில் எண்ணி மனசுல எண்ணிக்கொண்டு அங்க கட்டி மரம் வந்தால் சுப்பு ஐயா சுப்பு ஐயா சரி எதிர்பார்த்திருந்தார்களமா ஐயா எஜமான போய் சொன்னா சரி ஐயா என்ன எஜமானே ஆமா அழகாக காட்டாத்து வெள்ளத்தில் மரம் கொடிமரம் வந்து விட்டது வந்து விட்டது ஐயா நம் கண் கொடுத்த கைலாயநாதருக்கு ஆமா ஆனந்தவள்ளி அம்பாளுக்கு கொடிமரமானது வந்துட்டு ஐயா கொடிமரம் வந்துட்டு என்று சொல்லிக் கொண்டு அந்த கைலாசநாதனுக்கு அழகாக கொடிமரத்தை சரி அழகாக கொடிமரமாக பழுது பார்த்து கொண்டு அந்த சிவன் மகராஜ கைலாசநாதனுக்கு அழகாக 10 நாள் திருவிழா அப்பா 10 நாள் திருவிழா எப்படி இருக்கும் என்ன கூட்டம் இருக்கு தெரியுமா அந்த கொடிமரத்தில் அழகாக கொடி ஏத்தி கொண்டு 10 நாள்கள் திருவிழாவா 10 நாள் திருவிழாவோ சிவன் மகராஜ அழகாக கும்பாபிஷேக குடமுழுக்கு விழாவை நடத்தி கொண்டு சீரும் சிறப்புமாக இருக்கின்ற போது இருக்கின்ற வேலையில் என்னாகிறது இந்த வண்டாள சுப்பு ஐயர் மரத்தை விட்டாச்சு இனி நமக்கு ஒரு பலது கிடையாது அப்படின்னு அரமனையில சரி அந்த ஐயா வண்டாள சுப்பு ஐயரும் ருக்குமணி ஆட்சி அம்மாளும் பெண்ணானவளும் அவன் அரமனை ஐயரோட அரமனையில் அதிசயமோ என்ன மாயங்கள் நானே வருவதையா ஐயரோட அரமனையில் இந்த பசுவதுதான் பசுவே பால் கறக்கும் போகும் நேரம் பால் கறக்கும் நேரம் பாலது வரவும் இல்லை பாலது வரவும் இல்லை நிற்கும் வருமுறையா ஐயம் 21 வண்டி தேவாதை விடி அருளாள் அந்த அருளாள் என்ன ஆகுது தெரியுமா என்ன ஆகுறதோ அங்க ஆண்டவன் அருளாளே சரி ரத்தமா பால் வருது ரத்தமா வருது பால் வராமல் ரத்தமா வருகிறது பால் கலந்து பார்த்தா ரத்தமாக வருவதை கண்டு என்ன மாயம் தானோ ஏது மாயம் தானோ வஞ்சனையோ சரி அல்லது
செய்வதையா இல்ல சூனியமா எங்க ஐயராளவன் அழகாக இருக்கு நேரம் நேரத்தில் நேரத்தில் ஐயரம்மா என்ன கூலி என்னம்மா நாங்க வயக்காட்டுக்கு போயிட்டு வரோம் சரி வருகிறோம் என்று சொல்றா சோறு வங்கி கறி வச்சு ரெடியா வை ஆமா நல்ல பருப்பு சாம்பா நல்லா வச்சுங்க நல்லா அப்பளத்தான் பொரிச்சு வைமா நெய் நல்ல தூக்கலா விடு நல்லா அவியில வை அவியல் சக்கரை பொங்கல் எப்படி இருக்கணும் நல்லா திட்டிக்கணும் நாக்குல பட்ட உடனே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கணும் கையில ஒட்டப்படாது அந்த மாதிரி இருக்கணும் சுவையா அப்படி இருக்கணும் ஆமா அது சுவையா வைக்குமா அப்படி பாயசம் வச்சாலும் பால் பாயசம் வை சரி ஒரு அவியல் வை ஆமா அப்பளம் பொரிச்சம்மா பொரிச்சு வை தயிரெல்லாம் வாங்கி வைமா வந்தாலும் செப்போயிரும் அழகாகவே சொல்லுகின்ற நேரம் நேரத்தில் நேரத்தில் ஆட்சி அழகாக அலவலை தந்ததிலே தன்னதில் ஆக்கி சோறு வங்கி பொங்கி கொண்டு அந்த ஐயர் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து இது வேலையில் அங்க அப்படியே அழகாக எதிர்பார்த்து இருக்கின்ற போது அம்மா என்ன செய்யறா என்ன பண்ணுகிறான் ஐயருக்கு பிடிக்கும் சொல்லி முருங்கைக்காய் கூட்டி வைத்து சபாஸ் ஆமா முருங்கைக்காய் கூட்டு பருப்பு போட்டு முருங்கைக்காய் கூட்டி வச்சு அழகா வைக்கிறான் அப்படி ஐயருக்கு அழகாக சோறு கறி சாதம் பொங்கி கொண்டு ருக்குமணி ஆட்சி சரி அப்படியே வருகின்ற நேரத்தில் ஐயர் வீட்டுக்கு வந்தா ஆமா அப்படி செம்பல ஜலம் கொடுத்து தண்ணி கொடுத்து சாமி கையால கலையை அளவிட்டு வாங்க பதங்களை சுத்தம் செய்யும் அப்படின்னு சரி ஐயரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு அரண்மனையை உட்கார வைத்து வைத்து கொண்டு அப்படியே ஆட்சி அம்மா அப்படியே ஐயருக்கு அப்படியே சாதங்களை பருவாங்க சோறு எடுக்கிறாங்களா வேலையில் அங்க என்ன சோறா வருது என்ன வருது ஆண்டவன் அருளாளே சோறு கறி எடுக்கும் போது மண்டை ஓடு ஓஹோ மண்டை ஓடு கை எலும்பு ஐயோ முட்டை எலும்பு முட்டங்கால் எலும்பு இது என்ன அதிசயமா இருக்கு வருவது கண்டார் என்ன மாயம் தெரியலையே அந்த வேலியர்கள் அச்சம் கொண்டார்கள் மனம் அது நொந்தார்கள் மாய ஒன்று தெரியலையே மாய ஒன்று தெரியலையே என்ன மாயம் ஏது மாயமோ தெரியவில்லையே என்னம்மா சோறு வைக்கிச்சுன்னா மண்டை ஓடு வருது கையெலும்பு வருது முட்டெலும்பு வருது ஐயா அதானே எனக்கும் தெரியல என்ன மாயமும் எனக்கு புரியலையே நமக்கு சரி பச்சரிசி சாதம் ஆமா அழகான மோரு தயிர் முருங்கைக்காய் பொரியல் முருங்கைக்காய் கூட்டு முருங்கைக்காய் பொரியல் உங்களுக்கு அதுதானே சாமி வைத்தேன் பருப்பு கூட்டு வச்சு சாப்பிட முடிய ஆளாச்சு சரி அதனால நம்முடைய இடத்தில் நம்முடைய வீட்டிலே இப்படி முட்டங்கால் எலும்பு வந்து விடுவது என்ன காரணமோ புரியவில்லை என்ன மாயம் தெரியலையே தோசைகள் எடுத்து தோசை சரி சோறு அப்படி போயிட்டு சரி தோசையாவது சுட்டி சாப்பிடுவேன்னு சாமி ரெண்டு தோசையா சுட்டு கொடுப்போம் தோசைக்கல்ல அடுப்புல வச்சு தோசைக்கல்ல அடுப்புல வைத்து தீ மூட்டி அந்த தீய மூட்டி முத நாத்து அரைச்சி வச்ச மாவு எடுத்து எடுத்துக்கொண்டு தோசைக்கல்ல விட்டு அப்படியே மாவு அப்படியே தோசை விட்டு அப்படியே தடவி சுத்து தடவி தோசை அப்படி சுடும்போது என்ன ஆகுது தெரியுமா என்ன ஆகுதோ அந்த தோசைக்கல்ல சுட சுடுகின்ற வேலையிலே அந்த தோசை கல்லுல என்ன ஆகுது தெரியுமா என்ன ஆகுது அப்படி தோசை கல்லெல்லாம் சரி மேல வந்து கொழுந்து விட்டு தீ ஐயோ தீயா பிடிக்க தோசைகளுக்கு மேல தீ பிடிக்கி இது என்ன மாயமோ தெரியல என்ன கல்லுகளும் ஓட்ட விழுந்துட்டா இல்ல அதெல்லாம் ஓட்டல புதுக்கல் ஆச்சா அந்த கல்லு புதுக்கல் இல்ல திருநெல்வேலியில போய் மெனக்கட்டுல வேண்டியது இருக்கு திருநெல்வேலி மார்க்கெட்ல போய் வாங்கினது எந்த ஐயருடைய ஆட்சி கண்டு சரி இது என்ன மாயமோ பரவாயில்ல தெரியலன்னு நினைக்கின்ற போது நினைக்கின்ற வேலையில அங்க சாமத்துல தொட்டில போட்டிருக்கும் பிள்ளையானது அந்த தொட்டில போட்டிருக்கும் பிள்ளை அரவணை வீட்டுல இருக்குன்னா பிள்ளை சரி அந்த தொட்டில அப்படியே ரோலாட்டி போட்டுட்டு
ஆமா ஆச்சியம்மா வந்துட்டான்னா வந்துட்டா அவன் கொஞ்சம் தள்ளிதான் வரணும். சரி தொட்டிலுக்கு மேல தீ பிடிக்கும். ஐயோ ஆனா பிள்ளைக்கு ஒரு சேதம் கிடையாது. மாயமா இருக்கு. என்ன மாயம் ஏது மாயம் என்று ஆமா தெரியாமல் ஐயரும் ஆட்சியரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து என்ன எண்ணுகிறார்கள்? நம்ம ஊருக்கு எதுவும் யாரும் யாவல் பிணிகள் எதுவும் செஞ்சுட்டாங்களா, யாரும் சூடி வச்சுட்டாங்க போல தெரியுது என்று அழகாக வந்தாளர்கள் போயிரும். சரி ருக்குமணி ஆட்சியானவளும் சீதாராமையரும் சீதாலட்சுமி அம்பாளும் ஆமா அம்பிகையானவளும் என்ன செய்வோம் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்ன செய்வோம் ஏது செய்வோம் எப்படி பிழைக்க போறோம். நம்ம ஊர்ல இப்படி ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்க. ஆமா நடந்து கொண்டே இருக்குது ஐயா. ஒருவேளை சரி இந்த மாந்திரத்தான விளையில்லாமோ இருக்கலாமோ என்று எண்ணுகிறார். ஏன்னா அதை பார்த்தா தெரியுங்களா என்று எண்ணிக்கொண்டு வந்தாளுக்கு பையன் எங்கே வருகிறார். எங்கே வருகிறார்? மாந்திரம்னா அப்படி இருக்குன்னு சொன்னபடி ஆமா இருக்கணும் அல்லவா? செய்து கொடுக்கக்கூடிய ஆளா இருக்கணும். ஆமா யாரை பார்க்கலாம்? யாரை பார்த்தா இதை நடத்துவார். சரி நம்ம இன்னும் எல்லாம் போக்குவார் என்று எண்ணி மனதில் எண்ணிக்கொண்டு வந்தால சுப்பு ஐயனுமா அழகு பெண்ணுடியா ஏறுமா சித்தாரம் ஐயருமா சித்தாலட்சுமி பெண்கொடியா மந்தவாதி எங்க இருக்கா எங்க பார்க்கும் நேரமதி மந்திர ஜாலங்களும் இந்திர ஜாலங்களும் மையோடு மை சேர்த்து வாழ்ந்திருக்கும் பெண்களை வாழ விட மாட்டா, வாழ விடாத பெண்களை வாழ வச்சு அழகு பார்ப்பா. ஆமா அந்த மாதிரி கூட்டத்தை உழைச்சிருவான், கூடாத கூட்டத்தை கூட்டிடுவான். கூடுகின்ற கூட்டத்தை உழைச்சி விடுவா. சரி கூடாத கூட்டத்தை கூட்டி வச்சு அழகு பார்ப்பா. ஆமா கட்டையில நெட்டையனாக்குவான், நெட்டையில கட்டையனாக்குவான். அப்பேற்பட்ட மந்திரவாதி யாரு தெரியுமா? யாரோ எங்க இருக்காரு தெரியுமா? எங்க இருக்கிறான்? ஐயன் நாட்டிலே நாடு கரணி பாயம் தாமர கரணி அட்டாதர ஓரமாக அமர்ந்திருக்கு நகரமா ஆறுமுகம் மங்களம்மா ஆறுமுகம் மங்களம்மா மங்களவாதி அரமனைக்கு ஆறுமுகம் மங்களமா மருந்தவை அழைப்பால் ஆகாயம் பறந்திடும் இடுவால் சொலவு தட்டி பறக்க வைப்பால் தொண்ணூற்றங்காதவை படியால் வானத்து விழலை பழைப்பால் மழையில் கைது நிற்பால் மரம் படலை செய்வால் மனத்த படுகவை பறிப்பால் ஆறுமுகம் மங்களத்தில் கொடிகட்டி பறந்தவளா சங்கரம் பிள்ளையும் சங்கரம் பிள்ளை மன்றவாதி அழகாக வாழ்ந்துவார். சங்கரம் பிள்ளை மன்றவாதி அந்த சங்கரம் பிள்ளை அழகாகவே மை போட்டு பார்ப்பதுல ரொம்ப சரி கெட்டிக்கார் ஜெகஜாத அதுவும் சரி பெரிய ஆளு. ஆமா மாந்திரத்தில் பெரியவர் அவளையும் சொல்லுங்க. அவருடைய பேரை கேள்விப்பட்டு ஆமா பட்டு அவருடைய பேரை கேட்டு கேட்டுக்கொண்டு வந்த அழகு ஐயழகாக மனைவியாருக்கு மணியும் ஆமா இருவர்களும் சித்தாலமையரும் சரி சித்தாலட்சுமி அம்மாளும் சேர்ந்து சேர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த ஆறுமுக மங்களத்திலே வந்து ஐயா ஐயா